அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உலக நலத்தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள் ஞானி அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறாங்க. ஐயாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடலாம். ஐயா 40 வருடங்களுக்கும் மேலாக நம்ம ஆன்மீகத்தில் நம்ம வேதாத்திரி மகரிஷி பல மகன்களோட கல்வியை மக்களுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐயாவட்ட ரொம்ப பகவத் ஐயாவோட கருத்துக்கள் ரொம்ப எளிமையாக உலக மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பகவத் ஐயாவோட கருத்துக்களை அது இல்லாமல் வேதாத்திரி மகரிஷின்னு சொல்லி பல ஞானிகளோட கருத்துக்களை ரொம்ப எளிமையாக ஒரு புரியும் வகையில் சொல்கிறாங்க. ஸோ ஐயாவோட இந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணுற வீடியோவில் ஒவ்வொரு கருத்துக்களையுமே ரொம்ப ஆழ்ந்து எளிமையாக நீங்கள் பார்த்து உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் இந்த 1 ஹவர் கிளாஸ் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் இந்த கேட்டிங்கன்னா நிறையா மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அதாவது ஞானம் என்றால் என்ன, ஞானினா எப்படி இருக்கணும், இதுவரை உலக மக்கள் ஒரு பிராண்டு குத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால சாதாரணமாக வாழக்கூடிய மனிதர்கள், யதார்த்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே அதை சட்டம் செய்யறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த பக்கமே போக மாட்டாங்க. இதுவரை அப்படிதான் இருந்திருக்குது. பாருங்க, மனித இனம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்ப நமக்கே கூட இந்த விஞ்ஞான வளர்ச்சியிலே இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்றால் நமக்கே தெரியும் வாழ்க்கை என்றால் என்னன்னு ஓரளவுக்காவது நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில். ஆனால் மனித இனம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. மனதை பற்றி ஆய்வு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. எண்ணத்தை பற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆராய்ச்சி. எத்தனையோ விதமான நூல்கள் வந்துவிட்டன. இது இல்லாம ஆன்மீகத்தில் அது ஒரு தனி ட்ராக் போயிட்டு இருக்கு. ஞானம் என்றால் என்ன அப்படின்னு, ஞானம்னா அத்தி பூத்தார் போல அங்க இங்க எப்பயாவது அவர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு அனைவரும் முடிவு எடுத்து விட்டார்கள். ஞானம் அடையறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்கு எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டாம். அத்தனை பிறவி எடுத்தாலும் அது முடியுமா என்றால் முடியாது. பல்லாயிரக்கணக்கான பிறவிகள் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டாம். அது எப்போது கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி வைத்துட்டாங்க. இந்த மனதனுடைய தன்மை என்னவென்றால், அதை ஒன்று ஃபீட் பண்ணிட்டோம்னா, அதை நம்புச்சு அப்படின்னா அதவே அது பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப இது மாதிரி எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்களா, அதனால அந்த பக்கமே போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த பக்கமே போக வேணாம்னு முடிவு பண்ணிட்டா இவங்க என்ன செய்வாங்க, திரும்ப திரும்ப இவங்க பழைய வாழ்க்கையில ஈடுபட்டு இருப்பாங்க. அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு முடிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப அது ரொம்ப அரிதாக ஆகிவிட்டது. அதை பத்தியே சிந்தனை பண்ண மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நாம பார்க்கலாம், நம்மை பார்த்தா நம்முடைய குடும்பத்தை பார்க்கலாம், இந்த பிறவியை ஓட்டுனா போதும், அது கூட தெரியாது ரொம்ப பேருக்கு. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், நாள் போய்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு என்னன்னு தெரியாமே ரொம்ப பேர் இறந்து விடுகிறார்கள். உண்மையாகவே வாழ்க்கை என்றால் என்ன என்றால், இந்த ஞானம் அடைந்ததுக்கு பிறகுதான் வாழ்க்கையே துவங்குது.
அப்போ இத்தனை பேர் வாழ்க்கை நடத்தலையான்னா, ஆக்சுவலா நடத்தல. ஏதோ மனதுல தோன்றத ஏதோ செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விளைவு ஏற்படுது. அது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ உண்மையாகவே அந்த ஞானம் அடைந்ததுக்கு பிறகுதான் வாழ்க்கையே துவங்குது. வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அப்ப எத்தனை பேர் உலகத்துல வந்து வாழ்க்கை நடத்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கலாங்க. அந்த மாரி பிரம்மாண்டப்படுத்தி வைத்துட்டாங்க. அதே போல் ஒருத்தர் அடைந்து விட்டார் என்றால், அவர அவருக்கு கொடுக்கக்கூடிய அது மரியாதையும், ம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானி இருக்கிறாங்க அப்படின்னா, ஞானிய எல்லாருமே வணங்குவாங்க, போற்றுவாங்க. ஆனால் தங்கள் குடும்பத்திலே தங்களுடைய குழந்தைகள் யாருமே ஞானியாக விரும்புறதில்ல. இது எப்படி இருக்கு பாருங்க. ஏங்க உலகத்துல எல்லாரும் ஞானி ஆவணும். ஆனா, அந்த ஞானிய பார்த்துவிட்டு தன்னுடைய குழந்தை அந்த மாரி ஞானி ஆகணும்னு யாரும் விரும்புறதில்ல. தங்க குழந்தை வந்து டாக்டர் ஆவணும், இன்ஜினியர் ஆவணும், அப்படி ஆவணும், இப்படி ஆவணும்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா, ஒரு பெற்றோர் கூட தங்களுடைய குழந்தை ஞானியாக வேண்டும் நினைப்பது கிடையாது. ஏனென்றால், இதுவரை பார்த்தோம்னா பெரும்பாலானவங்க ஞானம் அடைய வேண்டும் என்றால் அத்தனையும் துறந்துவிட்டு முழுமையாக குடும்பத்த விட்டுட்டு, அனைத்தையும் விட்டுட்டு, முழுமையாக அதில ஈடுபாடு கொண்டால் தான் அத அடைய முடியும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினால, தங்களுடைய குழந்தைகள் அந்த மாரி குடும்ப வாழ்வை விட்டு போக்கூடாது, துறவறம் வந்து போக்கூடாது, சாமியாரா போயிறக்கூடாது அப்படின்னு வந்து பயப்படுவாங்க. அ இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வந்து மதியம் ஒண்ணு நடந்தது, இப்போ ஒண்ணு நடக்குது. பையன் வந்து இது மாரி 2 மேட்சையும் பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கங்களேன், வீட்ல யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா, போய் கதவு மூடிட்டு, தாள் போட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்கார்ந்தான்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் பயந்துருவாங்க. கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. ஆனா, அவன் கண்ண மூடிக்கிட்டு ஒரு 2 மணி நேரம், இது மாரி ஒரு 3 மணி நேரம் தாள் போட்டு உள்ள போய் உட்கார்ந்து தியானம் பண்ணான்னா, வீட்ல இருக்கவங்கலாம் பயந்துருவாங்க. ஐயோ! எங்கேயோ சாமியாரா போயிருவாங்க அப்படின்னு. ஏன்னா, ஞானத்த பத்தியும், ஞானிய பற்றியும் அப்படிதான் எல்லாரும் பெரும்பாலானோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால், இப்போது அதற்கு முன்பாக, இப்போது இருக்கிற நிலவரத்த விட, அ இன்னொன்னையும் பார்த்துரலாம். அதாவது, புத்தர் வந்து இருக்கிறாரு. உலக மக்கள பார்த்தாரு. உலக வாழ்க்கையே துக்ககரமானது அப்படின்னு முடிவு பண்ணாரு. அவருக்கு மட்டும் இல்ல, உலகத்து மக்களே அத்துணை பேருடைய துன்பத்தை போக்குவதற்காக ஞானத்தை தேடி காட்டுக்கு போனார். அத கண்டுபிடிக்கணும், உலக மக்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரும் அப்படிங்கிற காரணத்துக்காக காட்டுக்கு போனாரு. தன்னுடைய 29வது வயதிலே போனார். 35 வரை கஷ்டப்பட்டார். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணுமே செய்ய முடியல. எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே செய்து பார்த்துட்டார். உலகத்திலேயே ஞானம் அடைவதற்காக அதிகமான வழிமுறைகளை அ ரொம்ப சின்சியராக கடைப்பிடித்த ஒரே ஒரு நபர் வந்து புத்தர்ன்னு சொல்லலாம். ஒண்ணுமே பண்ண முடியல. 6 வருடங்கள் போய்விட்டன. உடல் கூட ஒரு பெரிதா நினைக்கல. அதன் பிறகு அதன் பிறகு ஒரு நாள் காலையில அதிகாலையில ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று தோற்றுப்போன நிலையிலே தன்னுடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று அந்த சோர்வாக போயிட்டு அந்த போதி மரத்தடியிலே அமர்ந்தார். இப்போது அவருக்கு மாற்றம் ஏற்பட்டது. மிகவும் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். என்ன இதுவரை நம்ம முயற்சி செய்தோம். ஆனா எதுவுமே கிடைக்கல. ஆனால் முயற்சியை கைவிட்ட நிலையில எப்படி இருக்குது என்று பார்த்தார். அப்போது அவர் கண்டுபிடித்தார். இது வந்து நம்ம ஸ்கூல்லயே படிச்சுட்டோம். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. ஆனா ஆசைப்படாம இருக்க முடியுமா? உண்மையாகவே அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால், அன்றைக்கு அவர் கண்டுபிடித்தது என்னவென்றால், இந்த மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு கூர்ந்து பார்க்கும்போது அவருக்கு தெரிந்தது என்னவென்றால், அந்த இடத்திலே ஆசையே இல்லாத
மனதை பார்த்தாரு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா, அங்க ஆசையே இல்லாத மனது இருக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சுதுங்க. அங்க எதுவுமே இல்ல. அதுக்கு தான் நிர்வாண நிலைன்னு சொன்னாரு. இது அவருக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்துணை மனிதர்களுக்குமே அந்த மாரி ஒரு மனம் இருக்கின்றது. அதுல சந்தேகமே கிடையாது. அதான் தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லி, நீங்க போய் எல்லாத்துக்கும் இத சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னார். ரமண மகரிஷி. அவருடைய 16வது வயதில அவருக்கு கிடைத்தது. அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்பட்டது. அந்த வயதில என்ன தோணும்? மரண பயம் ஏற்பட்டா பெரியவங்ககிட்ட சொல்லலாம், ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். ஆனால் யார்கிட்டயுமே அவர் கேட்கல. தனியா ஒரு இடத்துக்கு போனாரு, படுத்துக்கிட்டாரு. மரண பயத்த அப்படியே ஏற்றுக்கொண்டார். மரணத்த பத்தி அபிநயம் செய்து பார்த்தார். அதை ஏற்றுக்கொண்டார். இப்போது அவருக்கு ஞான தெளிவு கிடைத்தது. அடுத்ததாக தத்துவ ஞானி ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரையும் அவருடைய சகோதரரையும் 2 பேரையுமே அவங்க சிறுவர்களாக இருக்கும்போதே தியாசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மஞான சபை அவர்களை எடுத்து வளர்த்தது. அவங்க கிட்டலாம் எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறவங்கலாம் இருந்தாங்க. இவங்க எதிர்காலத்துல இவர் பெரிய தத்துவ ஞானியா வருவார்னு சிறு வயதிலே கண்டுபிடித்து எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி வளர்க்குறாங்க. ஒரு முறை சென்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வரணும். அப்ப அவரு ஜே. கிருஷ்ணமூர்த்திய கூப்பிடுறாங்க. அப்போது அவருடைய சகோதரர் நித்யானந்தாவுக்கு உடம்பு சரியில்ல. அதனால நான் கூட இருந்து பார்க்கணும் வரலேங்கிறாரு. அப்ப அந்த பிரம்மஞான சபையிலே இருக்கிறவங்க சில இறை சக்தியோடு தொடர்பு கொண்டு இத பத்தி கேட்குறாங்க. அதன் பிறகு அவரிடத்திலே தெரிவிக்கிறாங்க. அதாவது ஜே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எதிர்காலத்திலே உலகத்துல மிக சிறந்த மத போதகராக வருவார். அவருக்கு முதன்மை சீடராக அவருடைய சகோதரரே இருப்பார் அப்படின்னு அந்த அருள் வாக்கு சொல்லியிருக்கு. அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பி அவரு கப்பல்ல வர்றாரு சென்னைக்கு. பாதி தூரம் வந்தோன்னே ஒரு டெலகிராம் வருது. நித்யானந்தா சீரியஸா இருக்காரு அப்படின்னு வருது. இவருக்கு வருத்தமாகி விட்டது. அதற்கு சிறிது நேரத்திற்குள்ளாக இன்னொரு டெலகிராம் வருது, அவர் இறந்து விட்டார் அப்படின்னு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்ப இறைவனே தன்னை கைவிட்டுட்டான், எல்லாமே கைவிட்டுட்டான் அப்படின்னு அவர் சோர்ந்து போய் ஒரு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துறாரு. இப்போது அவர் இருக்கிற தவ ஆற்றலின் மூலமாக அந்த மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை அவர் சரி செய்து கொண்டு விட முடியும். ஆனால் அவர் அந்த முயற்சியை செய்யவே இல்லை. அந்த சகோதரருடைய இறப்பை, மன வேதனையை, மன வலியை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து ரூமை விட்டு வெளியே வந்தார். இப்போது அவர் ஞானியாக வெளியே வந்தார். இந்த மாதிரி எந்த ஞானியை நாம் எடுத்து பார்த்தாலும் அத்துணை பேருமே ஒரு காலகட்டத்திலே அத்துணை முயற்சியும் செய்து அதன் பிறகு தன்னுடைய முயற்சியை அத்துணையுமே கைவிட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் எந்த இடத்துக்கு சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு சென்றடைந்து விட்டார்கள் தங்களை அறியாமலே. இப்படிதான் இதுவரை நடந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு இதுன்னா அத சொல்லும்போது ஆனால் இது இயற்கை தான். என்ன இயற்கைன்னா யாரா இருந்தாலும் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி கிடைத்திருக்குதுன்னா இது உடனடியா கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடையாது. இதுவரை நாம கஷ்டப்பட்ட காரணத்தினால நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் தான் என்ன செஞ்சோமோ அதை செய்ய சொல்லிடுறாங்க. இங்கதாங்க பிரச்சனை. இங்கதான். ஆனால் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களும் ஒரு சராசரி மனிதனாக இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்.
அவரு வந்து லா காலேஜ்ல படிச்சார். அந்த லா காலேஜ்ல எக்ஸாம்லாம் முடிஞ்சது பிறகு அதனுடைய முதல்வர் கேட்கிறார். "எப்படி பரீட்சை எழுதியிருக்க? ஆ அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் அதாவது முதல் நிலையில மார்க் வாங்க முடியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஸ்ரீ பகவத் ஐயா என்ன சொல்றாரு, "நான் முதல் இதுல வர முடியாது. முதல் வகுப்புல வர முடியாது. 2ஆம் வகுப்புல வேணா வரலாம். ஆனால் 3ஆம் வகுப்புக்கு நான் வந்து அந்த மாரி மார்க் வாங்க மாட்டேன்." அப்படின்னு சொல்றார். ஏனென்றால், அவர் என்ன மாரி படித்திருக்காரு, என்ன மாரி எழுதணும்னு அவருக்கு தெரியும். அங்கே அதுக்கு உண்டான உழைப்பு இருக்கின்றது. அதேபோல இந்த ஞானம் அடைவதற்காக ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் 40 வருடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக் கொண்டிருந்தார். ஆனால் அனைவருமே நினைக்கக்கூடியது என்னவென்றால், இந்த ஞானம் என்பது ஒரு பரவச நிலை என்று தேடிக்கொண்டிருக்கும்போது என்னாகும், அத மனதில வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், அத நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். சிலருக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு அனுபவங்கள் வந்து போயிடும். ஆனால் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு அந்த பரவச நிலை கிடைத்தது. அதுதான் ஞானம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அது கிடைத்ததுக்கு பிறகு தான் வந்து தெரியுது, இது ஞானம் அல்ல என்று. இப்போதுதான் அந்த பரவச நிலை ஒரு சுயரூபத்தை காண்பிக்க ஆரம்பித்தது. நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த பரவச நிலை, ஆனந்த அற்புதமான அனுபவங்கள் அத்துணையுமே உடலை சார்ந்தது. இதற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை மிக சாதாரணமான புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஞானத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவங்க இத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. பிராக்டிகலா எதார்த்தமாக மனதையும், அறிவையும் பயன்படுத்தி புரிந்து கொண்டார்கள் என்றால், யார் அது புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களே நேருக்கு நேர் அந்த நிலையை வந்து உணர்ந்து விடலாம். ஞானியாகி விடலாம். ஞான தெளிவு பெற்று விடலாம். அவ்வளோ கஷ்டமே தேவையே கிடையாதுங்க. அதன் பிறகுதான் இவருக்கு தெரிந்தது. உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. என்ன பண்ணாரு? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பரவச நிலையை அடைவதற்கு முயற்சி செய்தாரோ, அதை விட அதிகமாக கஷ்டப்பட்டு அதை விடுவதற்கு முயற்சி செய்தார். குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு விட்டுட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பரவச நிலை ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருந்தது. மனதிலே எந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, புறத்தில எந்த மாரி நிகழ்வு நடந்து அதன் காரணமாக மனதிலே பிரச்சனை ஏற்பட்டாலும், மனநிலை எதுவுமே பாதிக்கவே பாதிக்காது. சாதாரணமா எடுத்துக்கலாம். ஏனென்றால், அந்த பரவச நிலை ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருந்தது. இப்போது என்ன ஆச்சு? அத விட்டதுக்கு பிறகு சாதாரணமான மனிதன். இப்போது பிரச்சனை ஏற்படும்போது என்ன ஆச்சு? சாதாரண பிரச்சனை கூட பெரிய பூதாகாரமா தெரிய ஆரம்பிச்சது. இப்ப ஞான அடைவதற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் புரிந்தது. மனதில ஏற்படக்கூடிய மன உணர்வுகள நாம் எதிர்த்து நாம போராட தேவையில்லை. அத அப்படியே விட்டுவிடலாம். ஆனால் நேருக்கு நேராக எந்த பிரச்சனை வருதோ, அந்த பிரச்சனைய நேருக்கு நேர் சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு செய்து, அந்த பிரச்சனைய நேருக்கு நேர் பார்க்கும்போது, ஒரு தெளிவு கிடைத்தது. புரிந்து கொண்டு விட்டார். அகத்தை எதிர்த்து போராடுவதில்லை என்று முடிவு செய்து புரிந்து கொண்டு விட்டார். புரிந்ததுக்கு பிறகு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. எது வந்தாலும் சரி, என்ன உணர்வு வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடுவது கிடையாது. நம்முடைய மனதோடு முரண்படுவது கிடையாது.
அந்த மனதை சீரமைக்கக்கூடிய வேலை நமக்கு கிடையாது. அதை சீரமைக்கவும் முடியாது. அது எது வந்தாலும், எப்படி வந்தாலும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அப்படின்னு மனதை பொறுத்தவரை ஒரு பொறுப்பில்லாமல் இருப்பது. எது வந்தாலும் ஓகே கொடுப்பது. எந்த மாரி இருந்தாலும், எந்த மாரி உணர்வு வந்தாலும் சரி, அப்படியே ஆறு போல ஓட விடுவது. அப்படிங்கிற நிலையில அவரு விட்ட காரணத்தினால, அந்த புரிதல் காரணமாக எப்போதுமே அந்த நிலை அவருக்கு இருந்தது. அவ்வளவுதான். இத கூட அவரு நம்பல. இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஒரு 6 மாதங்கள் வெயிட் பண்ணாரு. அதற்கு பிறகு தான் பிறரிடத்திலே சொல்ல ஆரம்பித்தார். பாருங்க. பிரம்மாண்டமா இருந்தது. அத்தனை பேரும் சொல்லி வைத்தது. அது அத்துணையுமே இவ்வளவு பேரு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு இல்லாம, தான் ஒருவர் புரிந்து கொண்டாலே போதுமானது. அதிலே தெளிவு பெற்றுவிட்டோம் என்றால் போதுமானது என்று புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். நூல்கள் எழுத ஆரம்பித்தார். முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளவு ஈஸி தெரியுங்களா? ஞானம்ங்கிறது, ஞானிங்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்குது. ஆனா, அத்தனை பேரும் ஒத்துக்குவாங்களான்னா, ஒத்துக்க மாட்டாங்க. ஏனென்றால், இதுவரை நம்முடைய மனதிலே எந்த மாரி போட்டு வைத்திருக்கிறோமோ, அத பிடிவாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே, ஒரு உறை நிலையில இருக்கக்கூடிய காரணத்தினாலே, ஒரு திட நிலையில இருக்கக்கூடிய காரணத்தினாலே, அத ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டார்கள் என்றால், மனத திரவ நிலைக்கு சென்று விட்டதென்றால், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஏனென்றால், ஞானம் என்பது அடைய வேண்டியது கிடையாது. ஞானம் என்பது எங்கேயோ இருக்குது. ஏதோ ஒரு காலத்துல நடக்கும். இதே மாரி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பது கிடையாது. ஏனென்றால், அந்த ஞானம் என்பது நம்முடைய இயல்பான நிலை. அந்த கள்ளம் கபடு இல்லாத நிலைதான் ஞான நிலை. அதுதான் நம்முடைய இயல்பான நிலை. நாம் பிறக்கும்போதே அது நம்மிடத்திலேயே இருக்குது. நம்மிடத்திலே இருக்கிறத விட்டுட்டு வெளியில தேடினா கிடைக்காது. வேறு எங்கோ இருக்குது அப்படின்னு தேடுனா கிடைக்காது. அப்ப இதுவரை யாருமே அது மாரி சொல்லல. எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இது புரிந்ததுக்கு பிறகு அத்தனை மகான்களுடைய வார்த்தைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இது போன்றே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியும். ஆனால் இந்த மாதிரி நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைய புரிந்து கொண்டோம் என்றால், இப்ப அங்க வேலையே முடிஞ்சது. ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். ஆனா, இது தெரியாம உலகத்துல எத்தனை பேரு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஞானம் என்றால் என்னவென்றால், மிக சாதாரணமாக ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் கூட தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு படிப்பறிவு கூட தேவையில்லை. யார் வேணுமாலும் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக ரொம்ப படிக்காதவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அறிவு சார்ந்த பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னு ஆராய்ச்சி பண்றவங்கள விட மிக சாதாரணமான ஒரு மனிதன், சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன், யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன், ஞானம் என்றால் என்பதை ரொம்ப ஈஸியா தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், நம்முடைய மனதோடு முரண்படக்கூடாது. நம்முடைய உணர்வுகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன உணர்வுகளை பொறுத்தவரை உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது, தெய்வீகமானது, சாக்கடையானது, அருவருப்பானது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லா உணர்வுகளுமே சமமானவை. எப்படிங்க? தெய்வீகமான உணர்வா இருந்தாலும் சரி, சாக்கடையான உணர்வா இருந்தாலும் சரி, அது அத்துணையுமே அகத்தை பொறுத்தவரை சமமானவை என்று புரிந்து கொண்டால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்ப எந்த மாதிரி உணர்வு வந்தாலும் சரி, அதை சரி செய்வதற்கு நாம் முயற்சியே செய்ய மாட்டோம்.
அதை முழுமையா அப்படியே ஏத்துக்குவோம். இதுக்கு பேரு தான் ஞானம் என்று பெயர். ஆக நம்மிடத்திலே என்ன இயல்பு இருக்கின்றதோ அந்த இயல்பை அப்படியே ஏற்றுக்கொள்வது. நம்முடைய இயல்பு என்பது நம்முடைய அடிமனதிலே பதிவாயிருக்கின்றது. அடிமனதிலே என்ன இருக்கின்றது என்றால், இதுவரை நாம் நம்முடைய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அப்படிங்கிற முறையில இந்த பிறவி எடுத்து, இந்த பிறவியில எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வரப்பட்ட பதிவுகள் இருக்கக்கூடிய பகுதி தான் அடிமனம். அதுல நம்முடைய பெற்றோர்கள், அவருடைய பதிவு, நாம் வளர்க்கப்பட்ட விதம், நாம் வளர்ந்த விதம், நாம் சிந்தனை செய்த விதம், நம்முடைய அனுபவங்கள் அத்துணையுமே அடிமனதிலே பதிவாயிருக்கின்றது. அதுதான் நம்முடைய இயல்பு. நம்முடைய இயல்பு என்று எது என்று நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலை ஏற்படும்போது எந்த மாதிரி உணர்வு ஏற்படுகின்றதோ அந்த உணர்வு ஏற்படும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதுதான் நம்முடைய இயல்பு என்று நமக்கு தெரியும். நாம் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம். நாம் எக்கச்சக்கமான அறிவு சேகரித்து வைத்திருக்கலாம். அது இந்த இருக்கிற விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல இந்த வாட்ஸ்அப்ல, யூடியூப் இன்னும் என்னென்ன இருக்கோ அதன் மூலமாக நாம் அறிவு சேகரித்து வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இயல்பு வந்து வேறாக இருக்கும். நம்முடைய சேகரித்த அறிவு வைத்துக்கொண்டு நம்ம இப்படிதான் இருப்போம், நம்ம பத்தி நினைச்சிட்டு இருப்போம். அது நடைமுறை யதார்த்த வாழ்க்கையிலே ஒத்து வராது. என்னவென்றால், ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல நம்முடைய அடிமனது நம்முடைய இயல்புக்கு ஏற்ற உணர்வுகளை கொடுக்கும். ஆனா நம்ம வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம். அதன் காரணமாக வந்த உணர்வை அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று போராடும் போதுதான் இந்த இடத்திலே மாபெரும் போராட்டம் ஆரம்பிச்சு விடுது. அப்ப எந்த மாதிரி உணர்வு ஏற்படுகின்றதோ அந்த உணர்வை ஏத்துக்கணும். நம்முடைய இயல்பை நாமே ஏத்துக்கணும். வேற ஒருத்தர் இல்ல. நம்மிடம் இருக்கக்கூடிய இயல்பை நாமே ஏற்றுக்கொண்டோம் என்றால், அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம, போராடாம, எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால், இதுக்கு பேர் தான் ஞானம் என்று பெயர். இதை புரிந்தவர் ஞானி என்று சொல்லலாம். இது அல்லாம இந்த மாதிரி ஞானின்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் ஞானி ஆயிருக்கிறாங்க. அத்தனை பேருமே என்ன சொல்றாங்க, ஒரு வழிமுறைகளை படைத்து இந்த மாதிரி செய்துவாங்கன்னு சொல்றாங்க. இவரு ரமண மகரிஷி வந்து அதை அப்படியே ஏத்துக்கிட்டாரு. ஆனா அவர் சொல்லும்போது நான் யார் அப்படின்னு விசாரிக்க வந்து சொல்றாரு. அந்த பய உணர்வு ஏற்பட்ட போது அவர் நான் யார் என்று விசாரித்திருந்தார் என்றால் அவருக்கு வந்து ஞானமே கிடைத்திருக்காது. இப்ப ரமண மகரிஷிய ரொம்ப நேசிக்கிறவங்க இதை கேட்டாங்கன்னா நம்ம மேல கோவிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த ரமண மகரிஷி மேல பற்று வைத்த காரணத்தினால அவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எதையுமே பிடித்து வைக்காம, எந்த பிடிவாதமும் இல்லாம, சர்வ சாதாரணமாக நமக்கு ஞானம் வேண்டுமென்றால் ஏதேனும் புதிதாக யாராவது சொன்னாங்கன்னா அதை ஆய்வு செய்து பார்க்கலாம் என்று முடிவு எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி தான் ஞானிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன விதம் தான் வேற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். நம்முடைய மனதை எதிர்த்து போராட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது என்று நம்முடைய மனதிலே சரணடைந்து விட வேண்டும். அந்த இயற்கையோடு சரணடைந்து விட வேண்டும். இதுக்கு பேரு ஞானம். இந்த ஞானத்துக்கு ஒரு விளைவு வரும் பாத்தீங்களா? அந்த ஞானத்துக்கு வரக்கூடிய விளைவு என்னவென்றால், அதுதான் விடுதலை, அதுதான் முக்தி என்று பெயர். விடுதலை, முக்தி. அதாவது இது நாள் வரை எதற்கெடுத்தாலும் காலையிலிருந்து நைட்டு வர ஏதாவது ஒன்றை நினைத்து போராடி கொண்டிருந்த மனது அந்த போராட்ட மனது விடுதலை பெற்ற மனதாக மாறிவிடுகின்றது. உண்மையாகவே அந்த மனதிற்கு சுதந்திரம் கிடைத்து விடுகின்றது. அந்த முக்தி என்பது முக்தர் என்று சொல்லக்கூடியது அப்படியே ஃப்ரீயாக பிரவாகமாக எப்போதும் அந்த மன உணர்வுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் முக்தி நிலை, இதுதான் விடுதலை, இததான் லிபரேஷன் என்று சொல்கிறார்கள். இந்த நிலை தான். அப்ப ஞானியாவது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனுடைய விளைவு இருக்கும்போது இந்த நிலை நடக்குது பாத்தீங்களா? இந்த நிலை நடந்து விட்டதென்றால் முடிந்தது.
அதற்கு பிறகு நாம வந்து ரிவர்ஸே ஆக முடியாது. அப்ப ஞானி அப்படின்னா எவ்வளவு ஈஸியா இருக்குது பாருங்க. எவ்வளவு ரொம்ப ஈஸிங்க. எல்லாரும் அடையலாம். அத்தனை பேரும் இருக்கலாங்க. கொஞ்சம் மட்டும் மனதுல அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிட்டு, அப்படியே ஃப்ரீயா விட்டார் என்றால், புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால், எதிர்த்து போராட முடியாது என்று முடிவெடுத்து விட்டார் என்றால், அவங்க வந்து ஞானி தான். இதுல புரியறதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த மனிதர்கள் போராடுறாங்க? எனக்கு புரிய மாட்டேங்குறாங்க. எனக்கு ஏன் இது வருதுன்னு கேட்குறாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, என்னுடைய மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத தாங்க முடியலையே அப்படிங்கிறாங்க. ரொம்ப பேர் இதான் சொல்றாங்க. ஏங்க யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா கஷ்டமா தான் இருக்கும். யாராவது சொன்னாங்கன்னா, நீங்க அப்படியே ஜாலியா இருந்தீங்கன்னா, அதுக்கு என்ன இது வந்து நார்மலா அது? இயற்கை தானே! அப்போ அந்த இயற்கைய ஏத்துக்கலாமே! யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அப்படிதான் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்ட உணர்வை ஏத்துக்கங்க. அவங்க வந்து வே எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம ஏதாவது திருத்திக்கன்னா திருத்திக்கலாம். இல்லேன்னு வச்சுக்கங்க, கவலையே படத் தேவையில்ல. அந்த மனது கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்ல. அப்படி பார்த்தா எல்லாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உலகம் முழுவதும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இன்னும் எத்தனையோ வேண்டாத, விரும்பாத நிகழ்ச்சிகள் உலகம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு இருந்தா எப்படி இருக்க முடியுங்க? ஆக அந்த கஷ்ட உணர்வ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்ததென்றால், இந்த இடத்துல மன பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது. அந்த புரிதல்ல தெளிவு இருந்தால், புரிதல்ல நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்ற புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால், இந்த இடத்துல குழப்பமே இருக்காதுங்க. அங்க ரிவர்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பழைய உணர்வுக்கு நீங்க போகவே முடியாது. நினைத்தா கூட முடியாது. முயற்சி செய்தா கூட முடியாது. ஏனால் முடிந்தது முடிந்தது தான். அதுதான் ஒரு அற்புதமான நிலை. இந்த சாதாரணமான தெரியாதனால தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. சரிங்க. இந்த ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை நேர பார்க்காமயே அதன் மிஷனோடு தொடர்பு கொள்ளாம அவங்களுக்கு தான் இருக்கிறோங்கிறது தெரியாமவே உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் ஞானம் அடைந்து விட்டார்கள். யூடியூப் பார்த்தேன். யூடியூப் பார்த்து அதை கேட்டு மனதோடு இனிமே வந்து நம்ம முரண்படக்கூடாது அப்படின்னு மிக அற்புதமான தெளிவு பெற்று லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் யார் ஏன் சொல்றதில்ல தெரியுங்களா? இது வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இயற்கை. இது இயல்பு. புதுசா போய் இது வந்து கொண்டாடக்கூட தேவையில்லைங்க. கொண்டாடக்கூட தேவையில்ல. ஏன் சர்வ சாதாரணமானதுங்க. இதுல வந்து நம்ம வந்து ஆகா நான் பெரிய ஞானி அப்படின்னு மகிழ்ச்சி அடையக்கூடிய தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஞானி தான். தனியா அடைந்து விட்டோங்கிற மகிழ்ச்சி கூட தேவையில்லை. ஏன்னா, இது சர்வ சாதாரணமானது. அத்துணை பேரிடத்தில இருக்குது. எல்லாத்துக்கிட்டயும் இல்லாம நாம மட்டும் கடுமையா முயற்சி செய்து அடைந்து விட்டோம் என்றால், அதை பெருமையா பாராட்டிக்கலாம். இப்ப சென்டம் எடுக்குறான்னா, ஒரே ஒரு ஆள் தான் ஸ்டேட் முழுவதும், இந்தியா முழுவதும் ஒருத்தர் தான் வந்து ஐஏஎஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினார்ன்னா, அவரு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சுக்கலாம். பெருமைப்பட்டுக்கலாம். தான் தான் அடைஞ்சிருக்கோன்னு. ஆனா இது அந்த மாரி கிடையாது. ஏன்? ஏன்னா இது எல்லாரும் முடியும். எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியாது. ஆனா எல்லாருமே ஞானியாக இருக்கிறத புரிந்து கொண்டாலே போதுமானதாச்சே! அப்ப இது சர்வ சாதாரணமானதாச்சே! அப்போ சர்வ சாதாரணமா எல்லாம் புரிந்துண்டு வாழ்க்கை நடத்துறாங்கன்னா, இதுல பெருமைப்படுறதுக்கோ, ஒருத்தர் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய கடமைய செய்வாங்க. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொன்ன மாரி யாருக்குமே துன்பம் குடுக்காம, துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்ற மாரி தங்களுடைய வாழ்க்கைய நடத்துவாங்க. அங்க பாட்டு எல்லாம் கிளீனா நடந்துட்டுருங்க. எங்கேயுமே பிரச்சனையே வந்து இருக்காது. சரிங்க. யாராவது ஒருத்தரு இந்த மாரி புரிதல் வந்து ஏற்பட்டிருக்குது. யாராவது ஒருத்தரு நீங்கள் ஞானியா என்று கேட்டால், ஒத்த வார்த்தையில ஆம் ஞானி என்று சொல்லக்கூடிய அளவிலே தைரியம் இருக்கிறதா என்றால், அந்த மாரி நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா, ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்கலாம் ஏற்கனவே ஞானின்னா வேற ஒண்ணும் நினைத்து வைத்திருக்கிறாங்க. அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றது? எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. யாருக்குமே நாம நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இந்த மாரி தான் ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய புரிதலை புரிந்து கொண்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு குறிப்பிட்ட
காலத்துல அவங்க மனைவிட்ட கோவமா வந்து பேசிட்டாரு. உடனே அவங்க மனைவி என்ன சொல்லியிருக்கிறாங்க, "ஏங்க ஒரு ஞானிக்கு வந்து கோவம் வருமா? அப்ப நீங்க வந்து கோவிச்சுக்கிட்டீங்கன்னா, நீ எப்படி ஞானின்னு உங்கள எப்படி சொல்லிக்க முடியும்?" அப்படின்னு கேட்டாங்க. இது என்னன்னா, ஞானின்னா அ எப்பவுமே அப்படியே அமைதியா இருக்கணும். துளி கூட வரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து கற்பனை செய்து வைத்திருக்கிற காரணத்தினால, ஞானியர்களுக்கும் எல்லாம் வரும். எல்லா உணர்வுகளும் ஏற்படும். அதுல வந்து ஒண்ணுமே வந்து கிடையாது. ஆனால் வந்த உணர்வுகள் அவர்கள வந்து பாதிக்காது. அவங்க அப்படியே ஈஸியா வந்து பாஸ் பண்ணிருவாங்க. சாதாரண மனிதனுக்கும் அந்த புரிதல் பெற்ற ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா இது. அவரு வந்து நல்லா புரிந்து கொண்ட காரணத்தினால மனைவி சொன்னா கூட அதன் காரணமா அவரு வருத்தப்பட்டுக்கல. ஏன்னா, தன்னுடைய மன உணர்வுகள் என்னன்னு அவருக்கு தெரியும். அவரு வருத்தப்பட்டுக்கல. அப்ப ஞானி என்றாலும் சாதாரண மனிதர்களுக்கு என்ன இருக்குதோ அந்த மாரி உணர்வு ஏற்படும். ஆக இவங்க ஆயிட்டாங்கன்னா, இத சாதாரண மனிதர்களோட பெரிய உயர்ந்தவங்க அப்படின்னு இவங்க கற்பனை செய்திருக்கிற காரணத்தால அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுக்கு என்ன மாரி வருதோ, அதே மாரி உணர்வுகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஆனால், அதை எதிர்கொள்ள விதம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்த செகண்டே, அடுத்த வினாடியே அந்த உணர்வு வந்து அவங்களுக்கே தெரியாம, இந்த இடத்துல புரிந்துகிட்டாலே போதுமானது. புரிந்து கொண்டு விட்டோம் என்பது புரிந்து கொண்டால் கூட போதுமானது. அந்த உணர்வுகள் தங்கு தடையின்றி ஓடிவிடும். அவர அறியாமலே ஓடிருங்க. அதனால அந்த அறியாம ஓடிவிட காரணத்தினால, அந்த தேங்காத காரணத்தினால தேங்குனா தான் இங்க ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த தேங்காத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனம் பாதிப்பது கிடையாது. அப்ப யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். எந்த மாரி மனிதர்களா இருந்தாலும் சரி, எந்த குடும்பம் நடத்துறவங்களும் சரி, எந்த தொழில் செய்றவங்களும் சரி, சாதாரண காய்கறி விக்கிறவரா இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோ மேனா இருந்தாலும் சரி, பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, சாதாரண கிளர்க்கா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். அப்ப இதுதான் ஞானிங்கிறது அதுதான். ஆனா, இதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஞானம் அடைந்திருக்கின்றார்கள் என்றால், அதன் பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், புற வாழ்க்கையிலே நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மன உணர்வுகள அப்படியே ஆறு போல ஓட விட வேண்டும். புரி புரிந்தது புரிந்தது தான். இருந்தாலும், அந்த உணர்வுகளுக்கு சரியான சமயத்திலே அக்கறை காட்டவில்லை என்றால், என்ன நடக்கும் என்றால், அவர்கள் சமயத்திலே தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருக்கக்கூடாதுங்க. அப்படியே வந்து அவ்வளதான் முடிஞ்சு போச்சு. அவங்களே தப்பே செய்ய மாட்டாங்கன்னா, அது நிச்சயமா செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் இருந்தாலும் அந்த புற வாழ்க்கைய பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அத அலட்சியம் செய்யாம, புற வாழ்க்கைய அற்புதமா ஹேண்டில் பண்ணணும். சராசரி மனிதனுக்கும் ஞானியருக்கும் என்ன வித்தியாசம்னா, சராசரி மனிதன் அந்த புலம்பத்திலே அடிமையாகி திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டிருப்பான். ஆனால் ஞானி என்பவர் அதுக்கு அடிமையாகாம சிறப்பாக தனக்கு நல்லதா, ஊருக்கு நல்லதா, நல்ல காரியங்களை மட்டுமே செய்வாங்க. அது கூட இயல்பாக மாறிவிடும். அப்ப நாம உதாரணத்துக்கு நல்லவங்கள தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையே அற்புதமாக ஒரே ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்து காண்பித்தார். அந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக உலகம் முழுதும் கோடிக்கணக்கான மனிதர்கள் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, குடும்பத்தை அமைதியா நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய மனதையும் அமைதியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரே ஒரு நபர். தெளிவாக. எந்த குறைய வந்து எடுத்து பார்த்தாலும் அவர்ட்ட கண்டுபிடிக்க முடியும்போது, அந்த அளவுக்கு தெளிவாக அவர் வந்து செயல் விளைவு தத்துவத்தை உணர்த்தின காரணத்தினால, கற்பித்த காரணத்தினால அற்புதமாக நடந்து கொள்கின்றார். அந்த செயல் விளைவு தத்துவம் என்பது சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, பெரிய வந்து மகானா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே அந்த செயல் விளைவு தத்துவம் ஒண்ணுதான். இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நடைமுறை வாழ்க்கையிலே நாம்
தவறான முன்னுதாரணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஞானம் அடைந்திருப்பார்கள். சில சித்துக்களை எல்லாம் பெற்றிருப்பார்கள். தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஏதேனும் தெரியாம ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க சமயத்திலே சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க ஏதேனும் தவறு செய்து அப்ப என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஞான நிலையும் அது ஆறு போல ஓட விட்டு அந்த விடுதலை பெற்ற நிலைக்கு பிறகு எதையுமே குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏன்னா குற்றம் பண்ணா கூட குற்ற உணர்ச்சி வராது. இந்த இடத்துல தான் கவனமா இருக்கணும். இப்ப ஞானம் பெறுவது பெரிய விஷயம்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் சர்வ சாதாரணமானது. அதுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா அதன் பிறகு நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்குது பார்த்தீங்களா? அதான் மிக சிறப்பா இருக்கும். புற வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கணும். அந்த மாரி இருக்கிறவங்க அந்த குற்ற உணர்வு இல்லாம நாம எத்தனையோ கேள்விப்படுறோம். வெளியில வராது. ஏதோ ஒரு விதத்துல கசிந்து நமக்கு வரும்போது கேள்விப்படுறோம். அப்ப அந்த மாரி இருக்கிறவங்க எத்தனை திருமணம் வேணாலும் செய்து கொள்ளலாம், எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நிலையில இருந்தாங்கன்னா, அதுல நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். அவங்க ஞானம் அடைந்ததுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஞானம் அடைந்ததுக்கு பிறகு இவங்க இந்த மாரி செயலை செய்றாங்கன்னு சொல்லலாமே தவிர, அவர்கள் ஞானமே அடையவில்லை என்று சொல்ல முடியாது. அப்ப புறத்த பொறுத்தவரை ஏமாத்துறவங்க கூட இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு நிலையெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அவர்களை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதற்கு மாறாக ஒரு சாதாரண மனிதனாக இருந்து, அந்த மாரி பெரிய புகழோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புறத்துல மட்டும்தான் அகத்துல மட்டும்தான் நாம ஒரு ஞானி. புறத்திலே நம்மை நாம் ஒரு சாதாரண மனிதனாகவே நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண மனிதன் எப்படி நடந்து கொள்வானோ, அந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டாம். ஏனென்றால், இயற்கை இருக்கிற இடம் தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதேபோல ஞானி என்று சொல்லிவிட்டோம் என்றால், நாம் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருமே நமக்கு பாராட்ட தேவையில்லை. யாருக்குமே நம்ம புகழ வேண்டிய அவசியமே கிடையாது. இயற்கைக்கு எதுவுமே தேவையில்லை. யாருமே அத புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலைக்கு சென்று விட்டோம் என்றால், இயற்கையாக மாறிவிட்டோம் என்றால், எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு அழகாக இயற்கையை பற்றி அழகாக ரசித்து வாழ்க்கை நடத்தலாம். அதனால யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவால்ல. நம்முடைய ஆயுள் முழுக்க இந்த பிறவி முடியக்கூடிய காலகட்டம் வரை யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கூட பரவால்ல. மற்ற ஞானிகளுக்கெல்லாம் கொடுத்த அங்கீகாரம் குடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க தான் சொல்லுவாங்க. அதாவது புகழ் வேண்டும் வேண்டும் என்ற வேட்பே புகழ் அணுகாமல் துரத்தும் சக்தியாகும்பாரு. அப்ப அதுக்கும் தேவையில்ல. இந்த மாரி பல்வேறு காரியங்கள் செய்தாலும் சரி, மத்தவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் சரி, இன்னும் ரொம்ப மக்களுக்கு நம்ம புரிதல குடுத்தாலும் சரி, அப்ப கூட உள்ளார ஒரு உணர்வு ஏற்படுது. நான் இத செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு உணர்வு தோணும்னு வச்சுக்கங்களேன். இது என்ன பண்ணலாம்? இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எப்படி மற்ற மன உணர்வுகளை எதிர்த்து போராடவில்லையோ, அதே போல நம்ம சிறப்பா செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு தன்முனைப்பு உணர்வு ஏற்பட்டாலும் சரி, அதையும் அப்படியே கண்டுக்காம விட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். எந்த உணர்வா இருந்தா என்னங்க? நம்ம எப்படியாப்பட்ட உணர்வா இருந்தாலும் சரி, அத அப்படியே விடுதல்ன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப எந்த உணர்வு ஏற்பட்டா என்ன? அந்த மனது எக்கேடு கெட்டு போனா என்ன? அங்க நமக்கு வேலையே கிடையாது அப்படிங்கும்போது இதுதாங்க உண்மையாகவே ஞானி. இந்த காலகட்டத்துல அற்புதமாக புரிந்து கொண்டா, அத்துணை பேரும் ஞானி தான் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதன் காரணமாக ஏற்பட்ட விடுதலை உணர்வு. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அவ்வளவுதாங்க. அது முடிஞ்சுதுங்க. இனிமே நீங்க ரிவர்ஸே ஆக முடியாது. பழைய நிலைக்கு போகவே முடியாது. சாதாரண மனிதன் மாரி கஷ்டப்படவே முடியாது. நினைத்தா கூட முடியாது. அந்த வேவ் லென்த்துக்கே போக முடியாதுங்க. ஏன்னா, பெர்மனன்ட்டான அந்த மாரி மாற்றம் ஏற்படுத்துச்சுங்க.
அப்ப இந்த நிலையிலிருந்து புற செயலை எப்படி செய்யலாம்? யார பயன்படுத்திக்கலாம்? எந்த மாதிரி நமக்கு தெரியலைன்னா, அறிவு சார்ந்தவங்கள எக்ஸ்பர்ட்ட கேட்டு, நம்ம புற செயலை எப்படி வெற்றிகரமா செய்யலாம்? அப்படின்னு இந்த செயல்ல நான் கவனம் செய்து விட்டோம் என்றால், திருப்பி விட்டோம் என்றால், இயற்கை அற்புதமாக இந்த புற செயலை செய்யறதுக்குமே உதவிகரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த அறிவுக்கு மனமே உதவி செய்யும். அற்புதமா உதவி செய்யுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அகத்த பொறுத்தவரை ஆன்மீகத்த நாம சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டோம். குளோஸ்டு. ஆன்மீகத்தில முடிஞ்சு போச்சு. நிறைவு பெற்று விட்டோம். அங்க செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா, எத்தனை பேர் நாள்தோறும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், நேரத்தை ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை அடைவதற்காக. இந்த பிறவி தோறுமே அது முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடைசி பிறவி வரை நான் செய்து கொண்டிருப்பேன், அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த முயற்சி, பயிற்சி எதுவுமே கிடையாது. எங்க முயற்சி செய்றோமோ, எங்க பயிற்சி செய்றோமோ, அதுவே ஹார்டாகிறது கிடைப்பதற்கு. ஞானத்திற்கு தடையாய் இருப்பது, தாமதப்படுத்துவது என்னவென்றால், அதுதான் இந்த தியானம், தவம். ஏங்க இதுவரை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நல்லா தியானம் பண்ணா, நல்லா தவம் பண்ணா முக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அந்த மாரி ஞானம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவத்தையும், தியானத்தையும் செய்தோம் என்றால், அதுதான் ஞானத்தை தடுப்பதற்கு தடையாக இருக்கின்றது. என்னங்க புதுசா சொல்றீங்க? ஆனால் புதிதாக கிடையாது. எல்லாருமே அதுக்கு முயற்சி பண்ணி விட்டதுக்கு பிறகு தான் கிடைத்தது. இதை புரிந்து கொண்டால் போதுமானது. அதனால தியானம், தவம் தேவையில்லையா? கண்டிப்பா தேவை. ஏன்னா மனதை நல்ல முறையிலே வைத்துக் கொள்வதற்காக, சரியான பாதையிலே செல்வதற்காக, தவறான வழியிலே செல்லாமல் இருப்பதற்காக அந்த தியானம், தவம் முக்கியமானது. இந்த போட்டி மிகுந்த உலகத்திலே இந்த அறிவாற்றலோடு, புத்தி கூர்மையோடு ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த பயிற்சி செய்து மனதுடைய ஆற்றலையும், திறமையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சரி. அவ்வளவுதான். இது புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுது. வேற எதுவுமே தேவையில்லை என்றால், உலகம் முழுவதும் எத்தனையோ விதமான ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. அந்த ஆன்மீக அமைப்புகள் அத்தனையும் குளோஸ் பண்ணிடலாமான்னா, கிடையவே கிடையாது. குளோஸ் பண்ணக்கூடாது. இன்னும் அவங்க சிறப்பா செய்யணும். இன்னும் மேலும் சிறப்பா செய்யணும். மேலும் ஆட்கள சேர்த்து உருவாக்கிக் கொண்டே இருக்கணும். அந்த நிலைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு தாகத்தோடு இருக்கும்போது, ஞான வேட்கையிலே இருக்கும்போது, தவிக்கும்போது, அவங்களுக்கு இத மட்டும் குடுத்தா உடனடியாக அப்படியே ரிலீஸ் ஆயிரும். அப்படியே பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாரி ஃபீல் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு மனிதன் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டான் என்றால், அதாவது நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து போராட தேவையில்லை. அது வெட்டி வேல, வீண் வேல அப்படின்னு புரிந்து கொண்டு அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று புரிந்து கொண்டு முடிவு எடுத்து விட்டான் என்றால், அவன் ஆயுள் முழுக்க கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனா, இந்த மாரி பல்வேறு அமைப்புல இருக்கிறவங்க பயிர் செய்து, முயற்சி செய்து, தடுமாறி தன்னுடைய வாழ்க்கையை ஞானம் அடைவதற்கு தான், என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்றேன், என் பிசினஸே க்ளோஸ் பண்றேன், எனக்கு ஞானம் தான் வேணும். அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படியே கன நேரத்திலே இங்க புரிந்து கொண்டார்கள் என்றால், அவங்களுக்கு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அவங்க தான் புரிந்துக்கணும். இன்னும் நல்லா போராடட்டும். போராடி ஒரு உச்சகட்டத்துல புத்தர் மாரி போராடி உச்சகட்டத்துல அதுக்கப்புறம் தெரியும் பாருங்களா? ஆக எல்லாருக்குமே தெரியும். இந்த பகவத் ஐயா கூட சொல்ல தேவையில்ல. எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மாரி முழுமையாக போராடுவதற்கு நேரம் இருக்கின்றதா? பிறவில நேரம் இருக்குதா? அதுக்குள்ளார தன்னுடைய வாழ்க்கை சிக்கல், வாழ்க்கை பிரச்சனை என்பது இத தடுத்துக்கிட்டு இருக்குல்ல. அப்ப ஈஸியா பண்ணிட்டு போயிரலாமே! இதுல கடினமே கிடையாதே! அப்ப ஞானங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஞானி ஆவுறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. அப்ப அனைவரும் புரிந்து கொண்டாலே போதுமானது. அங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. மனத பொறுத்தவரை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டா, என்ன அற்புதம்! என்ன ஜாலி தெரியுங்களா? என்ன ரிலீஸா இருக்கும் தெரியுங்களா? ஆனா, சாதாரண மனிதன் தன்னுடைய மனதை வைத்துக்கொண்டு பாவம் கஷ்டப்படுறாங்க. 99% பேர் மனப்பிரச்சனையில, கவலையில ஒன்று நடந்து முடிந்தத நினைத்துட்டு, எப்போ நடந்தத திடீர்னு ஒரு நாளைக்கு நினைச்சுக்கிட்டு, ராத்திரி நினைச்சுக்கிட்டு தாங்க முடியாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
எதிர்காலத்திலே நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், நம்முடைய குழந்தைங்கள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் இருந்து கொண்டு இதை தீர்ப்பதற்காக தியானத்திலே, தவத்திலே ஈடுபட்டோம் என்றால் நிச்சயமாக இன்னும் மென்மேலும் மனநிலை மோசமா தான் போகும். அங்க மன முறிவு கூட ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மிக சாதாரண புரிதலை புரிந்து கொண்டால் போதுமானது. அங்க மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை. இயற்கை நன்றாக இருக்கின்றது. இயற்கையோடு முரண்படக்கூடாது. இயற்கை எதிர்த்து நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டால் போதுமானது. உலக மக்களே வாருங்க, புரிஞ்சுக்குங்க, ஜாலியா இருங்க. அ இது கண்ணுல படணும். அதுக்கு என்ன காரணம்? அது கர்ம வினை கூட சொல்ல முடியாது. ஏனென்றால், இந்த புரிதலுக்கு பிறகு கூட கர்ம வினை கூட வேலை செய்யாது. எத்தனை வித கர்ம வினை இருக்கட்டும், எவ்வளவு சஞ்சித கர்மம் இருக்கட்டும், எது வேணாலும் கொட்டி கிடக்கட்டும். என்ன ஆசை வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது நிச்சயமாக பாதிக்கவே பாதிக்காது. இந்த புரிதல் காரணமாக அத்துணையும் கர்மாக்கள் அத்துணையுமே கரைந்து விடும். இதுவரை என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த பிறவிக்கு மட்டும்தான் இந்த இருக்கக்கூடிய சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பெரிய கர்ம வினை மூட்டையிலிருந்து குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் அனுபவிப்பதற்கு இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம். அடுத்த பிறவியில மிச்சம் எடுத்துக்கிட்டு இப்ப இந்த நிலை, இந்த குடும்பம், இந்த சூழ்நிலை, இந்த பொருளாதார நிலை, இந்த வேலை, இந்த அதிகாரம், இந்த பிறவிக்கு. அடுத்த பிறவிக்கு இந்த வேற மாதிரி மாறும். எப்படி வேணாலும் மாறும். அது மாதிரி எத்தனையோ பிறவி எடுக்கணும். ஆனா, அதாவது நீங்க நம்புறீங்களா, நம்பலையான்னு தெரியல. ஆனா, இந்த 6 ஓட விட்டு பிரவாகமா எல்லாமே போயிட்டு, இந்த உணர்மனம், அடிமனம், ஆண்மனம் எல்லாம் ஒண்ணா போய் எல்லாம் ஒண்ணா ஓடும்போது, இயற்கையோடு இயற்கையாக மாறி, அந்த மனமே அடைவிடம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற காரணத்தினால, கர்மாக்கள் அத்துணையும் கரைந்து போய் விடுகின்றன. அங்க எதுவுமே கிடையாது. அது இருக்கலாம். ஆனால் அந்த கர்மாவை நீக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அனுபவித்து தீர வேண்டிய இந்த அவசியமே கிடையாது. இந்த புரிதலின் காரணமாக. இது மேடை பேச்சே கிடையாது. அற்புதமாக புரிந்த காரணத்தினாலே தெள்ள தெளிவாக ஞானி என்றால் என்ன? ஞானம் என்றால் என்னன்னு தெள்ள தெளிவாக புரிந்து விட்டது என்றால், யாராவது ஒருத்தர் புத்தருடைய போதனைய நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் ஞானம் அடைந்து விடலாம் சொன்னோம்னா, நாம கேட்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கே தெள்ள தெளிவா இருக்குது. எதையுமே இனிமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. அந்த நிலையிலே ஞான நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா உணர்ந்து கொள்ள முடியுங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக, அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலாக அந்த ஞானிங்கிறத தெரிந்து கொள்ள முடியுங்க. ரொம்ப ஈஸிங்க. உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானியாக ஆவது தான் இருக்கிறதுல ஈஸி. உலகத்துல எத்தனையோ வேலைகள் இருக்கு. அத்துணுமே ஏதாவது முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும், கஷ்டப்படணும், அடையணும், இலக்கு அமைக்கணும். ஆனால் இத பொறுத்தவரை ஒன்றுமே கிடையாது. அந்த ஞானி ஆவறது தான் உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை. ஞானி ஆவது தான். அங்க எதுவுமே நாம் செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அப்ப எத்தனை பேரு தங்களுடைய மனத டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தூக்கத்த கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வருடக்கணக்கா கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புரிந்ததுக்கு பிறகு ரிலீஸ் ஆன பிறகு ஆகா! ஏங்க அதே பிரச்சனைங்க, அதே பிரச்சனை, அதே சிக்கல் இருக்குது. ஆனா இப்ப மனசு மட்டும் மாறிடுச்சுங்க. ஆக வெளியில என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அது மனத பாதிக்குது. அந்த வெளியில நடக்கிற ஒரு நிகழ்ச்சி சரியா போச்சுன்னா இங்கேயும் சரியா போகுது. ஒரு பொருளாதாரத்துல நஷ்டம் ஏற்படுது. இங்க மனது கஷ்டமா இருக்குது. நம்மள யாராவது தரக்குறைவா பேசுறாங்க. இங்க கஷ்டமா இருக்குது. திடீர்னு பொருள் அழிந்து விட்டது. இங்க கஷ்டமா இருக்குது. பொருளாதார கஷ்டத்துல இருக்கிறோம். திடீர்னு 1,00,000 லாட்டரியில விழுது. இப்ப என்ன ஆகுது? அந்த புற நிகழ்ச்சியின் காரணமாக மன மகிழ்ச்சி ஏற்படுது. நம்ம தரக்குறைவா பேசினவங்க நம்ம புரிஞ்சுகிட்டு நம்மள பாராட்டுறாங்க. இப்ப மகிழ்ச்சி வந்துருது. அந்த சேதமடைந்த பொருளோ, இல்ல வேற ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணது அது கிடைச்சிருச்சு. இப்ப மகிழ்ச்சி அடையுது. அப்ப புற நிகழ்ச்சிக்கு ஏத்த மாரி இந்த இடத்துல மாற்றம் நடக்குது. ஆனால் புற நிகழ்ச்சி மாற்றம் நடக்கவில்லை என்றால் கூட மனத பொறுத்தவரை அகப்பிரச்சனைய பொறுத்தவரை நம்ம இத கண்டுக்காம விட்டோம்னா, எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. எல்லாமே சாதாரணமா இருக்குங்க.
இந்த துன்பம் அடையவே தேவையில்லை. அப்ப எத்தனை பேர் எத்தனை வருடமா துன்பப்பட்டு, இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் அந்த நேரத்தை தாங்க முடியாத எவ்வளவு பேர் உலகம் முழுவதும் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க தெரியுங்களா? தாங்க முடியல. ஒரு ஒரு விஷயம் கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்படியே விட்டுட்டா உங்களுக்கு தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணமே வராதே. பிரச்சனைகள் அப்படியே இருக்கலாம். மனத பொறுத்தவரை அங்க வேலையே கிடையாதுங்க. புறத்துல என்னன்னு நீ ஆராய்ச்சி பண்ணி வேலையில பார்க்கணுமே தவிர, அகத்த பொறுத்தவரை பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. அது புற பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல்வேறு நபருடைய உதவி தேவைப்படும். ஆனால் அகத்த பொறுத்தவரை யாருடைய உதவியும் தேவையில்ல. நாம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா போகுது. அகப்பிரச்சனை அத்தனையும் அடுத்த செகண்ட் 1/2 வினாடியிலேயே சரியா போயிருங்க. என்ன அழகு! என்ன அற்புதம்! என்ன இயற்கை அமைத்திருக்குது! மனிதனுக்கு எவ்வளவு விதமான உணர்வுகள அற்புதமாக கொடுத்திருக்குதுங்க. இந்த சாதாரண புரிதல் இல்லாம மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதனால நாம புரிந்துக்கலாங்க. நம்மலாம் ஆனந்தம் சொல்லலாம். மக்கள்லாம் மாறணுங்கிற உணர்வோடு இருக்கலாம். நம்ம குடுக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு இருக்கலாம். யாரு குடுக்குறாங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்கள அந்த அருட்பேராற்றல், அந்த இயற்கை, அந்த மூளைய அந்த நபர பயன்படுத்தி அவங்களுக்கு ஆற்றலையும், திறமையும் குடுக்கும். அவங்க சொன்னாங்கன்னா, மத்தவங்க கேட்டுக்குவாங்க. அது நிச்சயமாக நடக்கும். இருக்க இருக்க லட்சக்கணக்கான பேர் அந்த மாரி தான் ஞான நிலை இருப்பவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப நிறைவாக அந்த ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய அந்த புரிதலையும், அந்த ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும், அதோடு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அந்த தத்துவத்தையும், அந்த உலக சமாதானத்தையும் இணைத்து வைத்தோம் என்றால் மாபெரும் மாற்றம் ஏற்பட முடியும். ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை, ஞானியாகிவிட்டோம் என்றால் குற்ற உணர்வு ஏற்படவில்லை என்றதுக்காக என்ன வேணாலும் செய்துவிடக்கூடாது. அந்த இடத்திலே நன்றாக இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டாக திகழணும். அந்த நிலையிலே ஸ்ரீ வேதாத்திரி மகர்ஷியுடைய கருத்துக்கள, உலக அமைதின்னா என்ன? உலக சமாதானம் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு, இயற்கையை புரிந்து கொண்டு, இன்னும் தியரியா கூட இயற்கை என்றால் என்ன? பரிணாமம் என்றால் என்ன? இயற்கை எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு, இந்த புரிதலையும் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், உலக அமைதி கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நாம செய்யலாங்க. நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அவருடைய தத்துவத்துல ரொம்ப அற்புதமானது. அந்த தனி மனிதன் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த புரிதல் மூலமாக பெர்மனன்ட்டா அமைதி இருக்குதுங்க. பெர்மனன்ட்டா அமைதி கிடைக்கும். அந்த ஒரே ஒரு நபரத்துல ஏற்படக்கூடிய அமைதி, அவங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. அவங்களுடைய உள்ள இருந்து வரக்கூடிய அந்த அலை இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் போய் சேரும். எத்தனை மனிதர்கள் இருக்காங்கன்னா, அத்தனை பேருடைய உயிர்ல போய் கலந்து காலத்தால அவங்களுக்கு ஈஸியா இந்த ஞானம் என்னது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆக இந்த புரிதல் பெற்றவங்க பெருகணும். வாய்ப்பு இருக்கிறவங்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அது கூட கவலைப்பட தேவையில்ல. எது முடியுமோ அது முடியலாம். இல்லைன்னா கூட அங்க கூட நம்ம முடியலன்னு கூட கஷ்டப்படக்கூடிய தேவையில்லை. ஆனால் அந்த தனி மனிதன்ல ஏற்படக்கூடிய மாற்றம் நிச்சயமா உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப அந்த போரில்லா நல்லுலகம் அமையணும். பாருங்க, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு சண்டை நடந்தது. அதுவே நீ தீர்ந்த பாடில்ல. இன்னும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்தது. அத தீர்ந்த பாடில்ல. இவங்க போய் ஏதோ உங்க தூதரகத்துல இவங்க ஈரானுடைய தூதரகத்துல தாக்குதல் நடத்துனதுனால, அவங்க ஒரு ஏவுகணைய விட்டு இங்க தாக்குதல் நடத்தி, அதுக்கு பதிலடியா இவங்க குடுத்து, இந்த பழிக்கு பழி வாங்குற உணர்வு இருந்தா உலகம் எப்படி இருக்கும்? அந்த பழிக்கு பழி வாங்குற உணர்வு இல்லாம, அந்த அன்பும், கருணையும் இயல்பாவே வரணும் அப்படின்னா, இந்த புரிதல் ஏற்பட்டா அது தானா வரும். அப்ப போரில்லா நல்லுலகத்த நாம அடைய முடியும் இந்த புரிதலின் காரணமாக. அப்ப ஸ்ரீ வேதாத்திரி மகர்ஷியுடைய தத்துவத்தையும், இதையும் கம்பைன் பண்ணிக்கணும். அடுத்ததாக போதை இல்லாத தமிழகம். டாஸ்மாக் இல்லாத தமிழகம் வரணும். இந்த இளைஞர்கள், இந்த புரிதல்னால எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுதோ, அதே போல இந்த போதையின் காரணமாக இளைஞர்கள் அடிமையாகி விட்டார் என்றால், அது அவர்களால் மீள முடியவில்லை என்றால், ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு அது ஆட்பட்டு விட்டார் என்றால், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்று சமுதாயத்திலே பெரிய சிக்கல் ஏற்பட்டுடும். அப்ப நமக்கு இன்னும் ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆயிரும். இந்த பிறவி பத்தாது. நம்ம முடிவு எடுக்கணும். இது மாரி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இவங்கலாம் தடுக்கணும். நாம இந்த மாரி ஆறு போல ஓட விட்டா நமக்கு தெளிவா தெரியும்.
உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாக நாம பிறக்க வேண்டுமா, பிறக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடலாம். திரும்ப நாம் பிறக்க வேண்டும். திரும்ப நாம பிறந்து ஏன்னா இந்த புரிதல் அப்படியே இருக்குங்க. ஆனால் இந்த சூக்கும சரீரத்திலே இந்த ஞானம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே, காரண பிறப்பாக அதை எடுத்துக்கும்போது, இந்த இதுல இருந்தது எல்லாம் மறந்துரும். இந்த பிரகாஷ் ஞாபகம் இருக்க மாட்டாரு. இவரு சேகரும் ஞாபகம் இருக்க மாட்டாங்க. இந்த பூங்கோதை அவர்களும் ஞாபகம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஞானம் மட்டும் அப்படியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பிறகு என்ன ஆகுங்க, ரொம்ப சீக்கிரமா புரிதல் ஏற்பட்டுரும். அந்த புரிதல் காரணமாக இன்னும் வந்து அவ்வளோ பேருங்க. ரொம்ப சாதாரணங்க. அவ்வளோ பேரு மனதுல கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அவங்கலாம் விடுவிக்க வேண்டும். நமக்கு இப்ப நம்ப ஒரு 4 பேர்ன்னு வச்சுக்கங்களேன். நம்ம 4 பேருக்கு ஒருத்தர் தெரியாது. ஆனாலும் அந்த பிறவிலே நாம 4 பேரும் கனெக்ட் ஆவோம் நிச்சயமாக. ஏன்னா இதெல்லாம் மறந்துரும். நம்ம அறியாமயே நம்முடைய 4 பேரிடத்திலே ஒரு ஈர்ப்பு ஏதாவது இருக்குங்க. அந்த பிறவியிலே நாம இன்னும் 4 பேரு நம்ம 4 பேரு போதுங்க. ஒருத்தர் இருந்தா கூட கஷ்டம். 4 பேரே போதுமானது. உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்ப மட்டும் இல்ல, அடுத்த பிறவியில கூட அது மாரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை, அந்த புரிதல் என்பது அந்த சூக்கும சரீரத்திலே பதிவாகி இருக்கக்கூடிய காரணத்தினால, உலகத்துல மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியுடைய ஏக்கமா இருக்கக்கூடிய அந்த உலக அமைதிய, சமாதானத்த நிச்சயமாக நிச்சயமாக இது மேடை பேச்சு கிடையாது. நம்முடைய பவர நமக்கே தெரியாது. நம்ம 4 பேர் கூட சாதிக்க முடியுங்க. ஆக அந்த முறையிலே சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வோம் என்று கூறி, உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி, என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். யாரும் ஐயாட்ட கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களா யாரும்? ஜஸ்ட் யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுனா ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்றீங்களா? இன்னைக்கு கிளாஸ் பத்தி இல்ல ஜென்ரலா ஏதாவது பேசுறீங்களா? நிறைவு செஞ்சிடலாமாங்க நம்ம? நிறைவு செஞ்சுக்கலாங்க. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.